இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவராக நமக்கு வெளிப்படுகிறார், அவருடைய சுவாபம் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்டதாக விளங்குகிறது, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக செயல்படுகிறது என்பதை வேதத்தின் அடிப்படையில் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டிருக்கிறான். யெகோவா ஷாலோம் என்பதற்கு அர்த்தம் கர்த்தர் நமக்கு சமாதானமாய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வாறு சமாதானத்தை கொடுத்தார் என்று சிந்திப்போம். இந்த கர்த்தரை அறிகிற அறிவு நாம் சத்ருவானவன் சாத்தானுடைய பொய் வஞ்சகத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள உதவும். நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து அதிகம் அறிந்து கொள்ளும்போது விசுவாசம் நமக்கு அதிகமாக வருகிறது. ஓசியா தீர்க்கதரிசியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல், என்ன ஆண்டவரை குறித்த அறிவில்லாமையால் நாம் விழுந்து போகிறோம், பாவத்திற்குள்ளாக விழுந்து போகிறோம். சத்துருவனுடைய ஆக்கினை பிரச்சனைகளிலே அல்லது வஞ்சகத்திலே நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். இங்கே கிதியோன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்று கிதியோன் கர்த்தருடைய தூதனை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே. ஆண்டவரை நேரில் பார்த்தா ஒரு வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கிதியோன் பயந்து நடுங்குகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி கூட ஆலயத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணரும்போது சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன் என்று. அதே போல் இந்த கிதியோனும் பயந்து நடுங்குகிறான். ஆனால் ஆண்டவர் இங்கு யெகோவா ஷாலோமாக அவனுக்கு வெளிப்படுகிறார். சமாதானத்தை கொடுக்கிறவராக, நிம்மதி இல்லாமல் அந்த எதிரிகளுடைய எல்லா விதமான அழிவுகள், அவர்கள் இவர்களுடைய ஆடு மாடுகள், இவருடைய விளைச்சலை எல்லாவற்றையும் கெடுத்து போடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து மீதியானியருடைய கைகளிலே 7 வருஷம் அடிமையாக இருக்கிற அந்த சூழலிலே ஆண்டவர் வெளிப்பட்டு கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் என்கிறார். சமாதானம் என்ற வார்த்தையை பொதுவாக நாம் வரவேற்பதற்கு பயன்படுத்துகிறோம். தெய்வ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லுகிறோம். ஆரோக்கியம், சௌக்கியமாக இருக்கிறீங்களான்னு நம்ம விசாரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள பெயர் தான் சமாதான கர்த்தர். சமாதான கர்த்தரை குறிக்கும் சொல்லை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் நியாயாதிபதிகள் ஆண்டவர் கிதியோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சமாதான கர்த்தராக வெளிப்படுகிறார். இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக இந்த பகுதியில் போகிம் என்ற இடத்துல ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 2:1 முதல் 3 வசனங்களில், தேசத்து குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விடுங்கள். விக்கிரக ஆராதனையை ஆண்டவர் எச்சரிக்கிறார். எச்சரிப்பை கேட்டு உடனே அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது புலம்புகிறார்கள். ஆனால் அது கொஞ்ச நாளில் தான் திரும்பவும் அவர்கள் விக்கிரக வணக்கத்திற்கு நேராக போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மனஸ்தாபப்படுகிறார்கள், அழுது புலம்புகிறார்கள், தவறு என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் திரும்ப அதே தவறை செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறோம்? பாவம் என்று ஒன்றை விட்டுவிட்டு, உணர்ந்து விட்டுவிட்டு நாம் மறுபடியும் அதை செய்கிறோமா? ஆகவே தான் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 2ஆம் தரம் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீராலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆனால் அவர் இனி காணிக்கையை மதியார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இல்லை. அவங்கவுங்க தன் மனதில் ஏவனபடியே நடந்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் அவர்களை விட்டு விட்டார், அவர்களை தூக்கி போட்டு விட்டார். அந்த சூழ்நிலையில் அந்நிய தேவர்களை அவர்கள் விக்கிரகங்களை பணிந்தபடியினால் கோபமூட்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் கோபமூட்டினபடியால் ஆண்டவர் மிகவும் அவர்களை நெருக்கினார். நியாயாதிபதிகள் 2:12-13 வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான இடத்துல அடிமைகளாக 7 வருஷம்
மாமிசம் விற்று போட்டதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை ஆண்டவர் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, சத்துருவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறவராக இருக்கிறார். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள், நியாயாதிபதிகள் 6:7 சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது நான் உன்னை பார்க்கிறேன். ஆண்டவர் ஏறிட்டு பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் தூரம் போனாலும் கூட, நாம் அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் கூட, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க, அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க, அவர் நம்மை பாதுகாக்க, அவரை நம்மை மீட்டு எடுக்க கரிசனையோடு காத்து கொண்டு இருக்கிறார். இங்கே அந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கிதியோன் ஆண்டவர் பார்க்கிறார். வேதத்தில் பார்க்குறோம், யாக்கோபு பார்க்கிறார் பெனியலில், தானியல் பார்க்குறோம் பாபிலோனில் அகவா நதியண்டையில் ஆண்டவரை பார்க்கிறாரு. அதே போல் கிதியோன் இங்கே இந்த களத்தில் அவர் ஆண்டவரை பார்க்கிறாரு. நாமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுவோம் என்றால், ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவார். இந்த சூழ்நிலையில் கிதியோன் பயப்படுறாரு. ஆண்டவரை நேருக்கு நேரம் பார்த்துட்டு எனக்கு என்ன ஆகுமோ என்று அந்த சூழலில் உண்மையிலே ஆண்டவர் தானா என்று உணர்ந்து கொள்ளும்படியாக அங்கே ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. அப்போ ஆண்டவர், நீ அந்த கொண்டு வந்த உணவை அதில் வை, அந்த ஆணத்தை அதன் மேல் ஊற்றுன்னு சொல்லி அதை அக்கினியினால் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இப்போது இந்த கிதியோன் மிகவும் பயந்து நடுங்கினவன், ஐயோ நான் ஆண்டவரை முகமுகமாக பார்த்துட்டேன், உண்மையிலே ஆண்டவர் தான் என்னை பார்த்துட்ருக்காரு, அவர் தான் என்னை பார்த்து பேசுகிறாருன்னு சொல்லி பயப்படுறாரு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போய் என்று அவனை சமாதானப்படுத்துகிறார். இந்த சமாதானம் என்பது நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, நாம் சம்பாதிக்க முடியாத ஒன்று இது. அதனால தான் யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவன் இருக்கிற வண்ணம் அவரை அறிந்து கொள்ளும் போது உன்னதமானவருக்கு நாம் என்ன செய்கிறோம், கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறோம். ஆகவே தான் இந்த சகரியா இந்த மத்தேயு எழுதின அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் 2 பேர் ஆண்டவருக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவர் நீதி உள்ளவர் என்பதை உணர வேண்டும். அந்த கிதியோன் நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்பதை உணர்ந்து ஐயோ நான் அதமானேன் என்று கூறும்போது ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன்னதமான ஆண்டவருக்கு நம் கனத்தையும் மரியாதையும் கொடுக்கும்போது, அவரை நாம் உணர்ந்து கொள்ளும்போது, அவர் நம்மை பார்க்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது, அவர் நம்மோடு பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு என்றும் நீங்காத சமாதானத்தை தருகிறார். நம்முடைய பலத்தால் அல்ல, அவருடைய பராக்கிரமத்தால் அவர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயங்களை, உம்முடைய நாமங்களை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு வருகிறோம்ப்பா. நீர் எப்படிப்பட்டவராய் செயலாற்றிருக்கிறீரப்பா. ஒவ்வொரு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய குணத்தை நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்கப்பா, உம்முடைய பண்பினை நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய இக்கட்டான சூழலில், அக்கினி பரிசோதனையில் ஆண்டவரே, அவங்களுடைய தேவையின் மத்தியில், கண்ணீரில் நீங்கள் கூடவே இருந்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தின அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டப்பா. இன்று உலகத்தில் ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் எவ்வளவோ காரியங்கள் இருந்தும், எத்தனையோ செல்வங்கள் இருந்தும், எத்தனையோ உறவுகள் இருந்தும் சமாதானம் இல்லாமல் ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரே, ஒருவராலும் சமாதானத்தை சம்பாதிக்கவும் முடியாதப்பா. நீர் உம்முடைய சமாதானத்தை நீங்கள் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆண்டவரை தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சமாதானத்தை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய ஷாலோம் என்பதை உணர்ந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தோடு ஆண்டவரே இந்த உலக ஓட்டத்தை ஆண்டவரை வெற்றிகரமாக ஓட நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை